வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன, கன்சிடர் 5 அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு நான் எப்பவுமே வாரம் ஒரு 5 ஸ்டாக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கணுமா அப்படின்னா நாட் நெசசரி. ஆல்ரெடி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்தராக இது மாதிரியான இதில் ஏதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ண விரும்புங்க, ப்ராப்பர் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக் என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணணும், ரைட்? ஸோ அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வாரி எனர்ஜிஸ். வாரி எனர்ஜி 2024 லிஸ்டான ஒரு கம்பெனி தான். பட் இப்போ லிஸ்டான தேதியிலேருந்து லிஸ்டட் ப்ரைஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20% ப்ராஃபிட்டில் இருக்குது. இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸும் 3050 ரூபா. இதோடைய பிஇ பார்த்தீங்கன்னா 22.3 இப்போ இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் வந்து 45 இருந்தது. அதாவது ஸ்டார்ட் பண்ண பீரியடில் சொல்கிறேன், 45 இருந்தது. அப்போ இப்போ வந்து ஓரளவு செட்டிலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுக்குள்ளே நம்ம பார்க்க முடியுது. பட் இந்த கம்பெனியோட ROE ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30%க்கு மேலே ROE மெயின்டைன் பண்ணுறாங்க. பிஇஜிலாம் சொல்லவே வேணாம், உங்களுக்கு வந்து லெஸ் தென் 1 வந்துடும். இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட், சேல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2021 2000 கோடியிலேருந்து இப்போ 14,000 கோடிக்கு சேல்ஸ் கொண்டு போயிருக்காங்க. எத்தனை மடங்கு பாருங்கள் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இதில் கிடைக்குதா அப்படின்னா நெட் ப்ராஃபிட் பாருங்கள், 48 கோடி ரூபாயிலிருந்து ஆரம்பித்து இப்போது 1300 கோடிக்கு வந்திருக்கு. உங்களுக்கு ஏர்னிங் பர் ஷேரும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இப்போ இந்த கம்பெனி ஏன் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில், இந்த கம்பெனி இன்னைக்கு ஏற்றுமதி செய்கிறாங்களே, எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது இந்த சோலார் பேனல் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் இவங்க மட்டுமே மார்க்கெட் ஷேர் 44% வச்சுருக்காங்க. எவ்வளோ? 44% வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ப்ளஸ்ஸாக பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் Q4 ரிசல்ட் வந்திருக்கு. எத்தனை பர்சன்ட் க்ரோத்? 71% க்ரோத். இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இவங்க இனிமேல் வளருவாங்க அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜ். நல்லா நோட் பண்ணிங்க, இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜ். நிறைய பேர் சொல்ல லேட் என்ட்ரி, மிட் என்ட்ரி, ஏர்லி என்ட்ரி சொல்லுவோம் இல்லையா? அதில் இதெல்லாம் ஏர்லி என்ட்ரி. இதில் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸையும் பார்த்து உங்கள் போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ணணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது கம்பெனி. டாடா பவர் கம்பெனி. இந்த டாடா பவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயரில் 275% க்ரோத் ஷேர் ப்ரைஸில். இந்த கம்பெனியுடைய பி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 34 இருக்கும். இந்த கம்பெனி ஷேர் ப்ரைஸ் 450 ரூபா வைக்கிது. ஓகேங்களா? இவங்களோட ROI வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இருந்தாலும் நான் உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் சொல்கிறேன் பாருங்கள். 10.1 தான் இருக்குங்க. இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1500, அரௌண்ட் 1500 2021 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 4700 கிட்ட வந்து 2 டைம்ஸ் வளர்ந்தாலே போதும்னு நம்ம நினைக்கிற காலத்தில் இது 3 டைம்ஸ் க்ரோத்தை கொடுத்துருக்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. 3 ரூபா 17 பைசா இருந்த ஒரு ஏர்னிங் பர் ஷேர் இன்னைக்கு 12 ரூபா 41 பைசாவாக இருக்குது. இதுதான் முக்கியமான காரணம். மொரோவர் இந்த கம்பெனிக்கு மேலே ஏற்கனவே நம்ம அதானி வந்து போன வாரம் பார்த்தோம், அதானி பவர். இன்னைக்கு நம்ம வந்து டாடா பவர் பார்த்தோம். டாடா பவருக்கும் அதானி பவருக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா பவர் மேலே மக்கள் நிறைய பேர் அதீத நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு பிராண்ட் அப்படி. ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்டா அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவனிச்சிங்கன்னா இப்போ இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ளஸ்னா இதெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட இந்த ரினியூவபிள் செக்டாரில் இருக்கக்கூடிய இந்த சோலார் பேனல், ரூஃப் டாப் சோலார் போடுறதுல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்தை நோக்கி நகர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 150% க்ரோத்தை நோக்கி நகர்ந்துருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ குஜராத்தோடைய முந்த்ரா மின் உற்பத்தி அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராஜெக்டில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 54% க்ரோத்தில் அவங்களோட கன்சிஸ்டன்சி இருக்குது. பட் இப்போ நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 2 நெகட்டிவ் இருக்குது. ஒன்று வந்து $490 மில்லியன் கேஸ் ஒன்று இருக்குது. அதாவது அந்த கேஸ் ஒரு வேளை உங்களுக்கு ஃபேவராக முடியாமல் போச்சுன்னா அந்த பேமெண்ட் இவங்க பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அதெல்லாம் மேனேஜபிள் தான், அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது நெகட்டிவ் என்னன்னா, இவங்க கிட்ட ஏற்கனவே ட்ரெடிஷ்னல் தெர்மல் மற்றும் ஹைட்ரோ பவர் பிளான்ட் இருக்கு. இந்த பவர் பிளான்ட் மூலமாக நிறைய செலவுகள் தொடர்ந்து ஏற்படுது. ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கும் ஒரு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இதில் செலவு அதிகம் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பிளான்ட்டில். அந்த ஒரு செலவு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அவனுடைய ரெவென்யூவில் கிட்டத்தட்ட 50%க்கு மேலே டிப் விழுந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஏரியா வந்து அவங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது. அதர் தென் தட் இந்த கம்பெனி மேலே இப்போவும் எல்லாருக்குமே நல்ல நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து க்ரீன் எனர்ஜிக்குள்ளே இவங்க என்டர் ஆகிட்டு இருக்காங்க. கோயிங் ஃபார்வர்ட் மாடர்ன் ட்ரெண்ட் எல்லாம் கொண்டு வர போகிறாங்க. டிவிடெண்ட் $2 ரூபா 50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து ஜூன் 23 நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மூணாவது கம்பெனி NTPC. NTPC அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தேவையான ஒட்டுமொத்த பவரில் மேஜர் ஸ்டேக்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா NTPC கிட்ட தான் இருக்குது. அதோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 360 ரூபா இருக்குது. இது லாஸ்ட் 5 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 222% க்ரோத் கொடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் இப்போ சட்டிலாக இருக்குது. இதெல்லாம் நல்ல டைம். ஏன்னா இதோட பிஇ பார்த்தீங்கன்னா காலத்துக்கு காலம் அதிகமாக இருந்தது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 12.9 இந்த ரேஞ்செலாம் பிஇ மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களோட ROIயோட கம்பேர் பண்ணும்போது பிஇஜி வந்து கம்ஃபர்டபுளான பிஇஜியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் 13,000 கோடியிலேருந்து இப்போ பார்க்கறதுக்கு போன 5 வருஷத்தில் பார்க்கும்போது 20,000 கோடி அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இது நல்ல டிவிடெண்ட் வரக்கூடிய கம்பெனி. மோரோவர் இந்த கம்பெனிக்கு இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் வந்து குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த கம்பெனி
சவுத் இந்தியன் பேங்க் இப்போ 44 ரூபாய் ஷேர்ஸ் விற்குது. உங்களுக்கு இதோட ஷேர் ப்ரைஸ் லாஸ்ட் 5 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 350% மேலே growth இருக்கும். லாஸ்ட் 3 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா 150% மேலே growth இருக்கும். ஸோ இது ஒரு கேரளா பேஸ்டு பேங்க்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மீன் டைம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது சவுத் இந்தியாவில் மட்டுமே பெனட்ரேட் ஆகிருக்கோங்கிறத தாண்டி அதர் ஏரியாச்சும் நம்ம வந்து கவர் பண்ணுவோம். அப்போ என்னன்னா ஏதாவது ஒரு இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டால் இன்னொரு இடத்துல பிஸ்னஸ் ஏற்படும். இந்த எட்ஜிங் பாயிண்ட் வந்து இது வேலை செய்யணும். பட் அந்த மாதிரி எதுவும் ஒரு ப்ரிகாஷனரி இதுக்கு முன்னாடி எடுக்கல. அப்போ இப்போ வந்து அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. மீன் டைம் இப்போ கோல்டு லோன்லாம் சொன்ன மாதிரி வந்து நிறைய கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட் 5 இயரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் இந்த கம்பெனி கொடுத்துருக்கு. அதர் தன் எஸ்எம்இ செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ செக்மெண்ட்டே உங்களுடைய மேஜர் ஸ்டேக்ஸாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ் இப்பவும் பாருங்கள் இவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறமா இதோட பிஇ பார்த்தீங்கன்னா வெறும் 8 தான் இருக்குது. அதில் ROI 12.76. ஸோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போய் பணம் போகிறத விட கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில். ஏன்னா கன்சிஸ்டன்ட் க்ரோத் கொடுக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கிறது இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அடுத்து இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 44 கோடி 2022 காட்டியிருக்காங்க. பட் அதை விட்டுருங்க, அது வந்து அப்போ ப்ராப்ளம் இருந்த சமயம். ஆனால் இந்த 775 எடுத்துக்கங்க. 775 2023 23 கன்சிஸ்டண்ட்டாக பாருங்கள் இப்போ 1300+ மேலே வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் தான் இவங்களுடைய ஃபர்தர் மூவ்மெண்ட்னு நீங்கள் கவனிக்க வேண்டிய ஏரியா. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம ஏன் வாங்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ரீசன் இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்க் இந்த கம்பெனியுடைய சவுத் இந்தியன் பேங்கோட ஸ்டேக்கு 10% வாங்குறதுக்கு RBI அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கப்புறம் இதுக்கு ஃபர்தராக வளரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது தைரியமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. பல புரோக்கிங் ஹவுஸே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பை அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் பையில் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த 10% வாங்கும்போது இன்னும் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருக்க அந்த ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அது குறைய ஆரம்பிக்கும். ஃப்ளோ குறைஞ்சதுன்னா என்ன ஆகும், ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறுங்கிற கான்ஃபிடென்ஸில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளோட லாஸ்ட் 5th கம்பெனி ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் இன்னைக்கு 18,240 ரூபா விற்குது. நல்லா பார்த்துக்குங்க, கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பேசணும் 20,000க்கு மேலே இருந்தது. ஓகேங்களா? அப்போ கூட பிஇ வந்து 20 அப்படி ரேஞ்சில் தான் இருந்தது. பட் போன 5 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மடங்கு growth. ஓகேங்களா? இதில் பிஇ இன்னைக்குமே 19.04ங்கிறது ஒரு அடிக்வேட்டான பிஇ தான். இதில் ROI தான் ரொம்ப அட்ராக்டிவான ROI. ஏன்னா 25% இயர் ஆன் இயர் இவங்க டீசெண்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி, கடனே இல்லாத நிறுவனங்கள். இன்றைக்கி நீங்கள் அசோக் லேலாண்டு கம்பேர் பண்ணிங்கனாக்கா பிளட்ஜ் இருக்கும், 40% மேலே பிளட்ஜ் இருக்கும், அடுத்தது வந்து டெப்ட் இருக்கும். அப்போ இவ்வளோ ப்ரெஷர் இருக்கக்கூடிய கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஃபார் பெட்டரான கம்பெனியாக உங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு -123 இப்போ 800 crores மூவ் ஆயிருக்கு. ஸோ கிராஜுவலாக க்ரோ ஆகுறாங்கிறது உங்களுக்கு புரியுது. எப்போ இந்த கம்பெனி வந்து கவனத்துக்கு இல்லாமல் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு, இன்றைக்கி இது கவனப்பட்டிருக்கு. இந்த கம்பெனி டெம்போ ட்ராவலர், இந்த 108 ஆம்புலன்ஸு, அது மாதிரியான இன்னும் நிறைய கம்பெனி, நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி. நம்ம அது தனியாக வீடியோ போட்டிருக்கோம், முடிஞ்சால் பாருங்கள், கார்டு கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் இந்த கம்பெனிக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, எதனால் நம்ம வாங்குகிறோம். நான் சொன்னது தான், டெப்ட் ஃப்ரீயான கம்பெனி. இன்றைக்கும் வந்து டெம்போ ட்ராவலர் எண்ட் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணி போன 9 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 152% ப்ராஃபிட். அதில் 993 கோடி சேல்ஸ் பண்ணி அதில் 152% ப்ராஃபிட்டை கெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்ல வாய்ப்பு. இதுக்கு டார்கெட்லாம் கொடுத்துருக்காங்க, 8,000 crores வரைக்கும் டார்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் நீங்கள் பார்க்க வேண்டிய, நம்ம எப்பவுமே ஸ்டாக்கை வந்து விற்க மாட்டோம். நம்மளோட ஐடியா என்னென்னா லாங் ரன்னுக்கு வச்சுருப்போம். அந்த வகையில் இது மாதிரியான ஸ்டாக்லாம் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கம்பெனி பார்த்துட்டீங்க. உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். இந்த 5 கம்பெனி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்பவுமே ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எப்போ வாங்கணும், நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே எப்போ அந்த ஸ்டாக் வரணும் அப்படின்னா, நான் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஸ்டாக்கோடைய நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன். இது நல்ல கம்பெனி அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இப்போ 10 ஸ்டாக் இருக்குன்னா 100 ஆக்குவேன், 100 வந்து 1000 ஆக்குவேன். இந்த எக்ஸசைஸை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கண்டினியூஸாக. அப்படின்னா மட்டும்தான் ஒரு ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே வரணும். இல்லை நான் ஒரு சும்மா இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருவேன், அது பாட்டு கிடக்கும், அது எப்போ வந்து மேலே வருதோ வரட்டும் அப்படின்னா, அந்த மாதிரி நம்ம வந்து யாரோ சொல்கிறத வாங்குறதெல்லாம் நீங்கள் என்றைக்கு செய்யாதீங்க. அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ இருக்கவே கூடாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நான் சொன்னது நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதே ஸ்டாக்கு 21,000 ரூபாயிலேருந்து இப்போ 18,000 ரூபாய் இருக்குது. அப்போ நீங்கள் 21,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வாங்கியிருந்தீங்கன்னா எப்போ மேலே வரும்னு காத்திருப்பீங்க. ஒரு நாள் மேலே வரும்போது அப்பாடா மேலே வந்துச்சுன்னு சொல்லி வித்துட்டு ஓடிடுவோம். அப்படிலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும் போது, கம்மியான ரேட்டு கிடைக்கும் போதெல்லாம் கூட அப்பப்போ கன்சிடர் பண்ணணும். அப்பப்போ கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரீபவுண்ட் எடுக்கும்போது வேகமாக ரீபவுண்ட் எடுக்கும். எனிவே, கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கேன். போன வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க. இந்த மீன் டைம் ஃபர்தராக ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் ஒரு வீடியோ வரும், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏற்கனவே இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமும் கொடுத்துருக்கேன். அது வந்து எப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நான் எனேபிள் பண்ணி தரேன். ஓகேவா? ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க இல்லையா? எனவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.